ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கழிச்சு உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஏன் வீடியோ போடலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வீடியோ போடவே முடியல. இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போகிறேன். மேரேஜ் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்குமே என்னால் ஊருக்கு போகவே முடியல. பட் இப்போ தான் வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து என்னென்ன பேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நீ இது எல்லாத்தையுமே பேக் பண்ணணும். ட்ராவல்ஸில் ஏறியாச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவசரமாக வந்துட்டு ட்ராவல்ஸில் ஏறணும். மாமா தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. அவசரமாக கார் ஓட்டிகிட்டு வந்து ட்ராவல்ஸில் ஏறிட்டோம். கொஞ்சம் வந்து டைம் ஆயிடுச்சு. இந்த ட்ராவல்ஸில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். இந்த ட்ராவல் வந்து உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டு நம்ம பார்ப்போம். இந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே பார்க்க நல்லா நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் மேரேஜ் முடித்து தீபாவளிக்கு வந்து வந்திருந்தோம் ட்ராவல்ஸில். அது வந்து வேறு ட்ராவல்ஸ், இது வந்து வேறு ட்ராவல்ஸ். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த ட்ராவல்ஸில் வந்திருக்கோம். உண்மையாகவே சொல்லப்போனால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா நீட்டாகவும் இருந்துச்சுங்க. மாமா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னே குட்டி பையனுக்கு வந்து நாங்கள் பெட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம், சின்ன பெட்டு. ஸோ அதில் தான் வந்து குட்டி பையனை வந்து படுக்க வச்சுருந்தோம், எதுவுமே கொசுலாம் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மாமா எப்படி இருக்கு மாமா இந்த அனுபவம்? நான் ரொம்ப நாள் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் உட்காந்துட்டு தான் எனக்கு இந்த ஸ்லீப்பிங் எல்லாம் செட் ஆகாது. கஷ்டமாக இருக்கா? கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். மாமா ஒரே ஜாலியாக இருக்கியா மாமா? ஜாலியாக இருக்குண்ணா. ஏன்டா நீ வேற? எனக்கு அந்த கொஞ்ச நேரம் நீ படுத்து லைட்டாக தூங்கி எந்திரிக்கிறது வரைக்கும் ஒத்து வராது. ஒரு மாதிரியாகவே கிரு தலைவலிக்கா? ஆமாம். எங்கே போகிறீங்க நீங்கள்? வாங்க சார், வாங்க இங்கே. ஞம் 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 ஞம். அதுக்கு பின்னே வீட்டிலேருந்து கிளம்பும்போது சாப்பிட டைம் இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சா. அதுக்கு பின்னே என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வேணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மட்டும் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க. பெட்டில் வந்து குட்டி பையனை படுக்க வச்சுருந்தோம். பட் வந்து அவன் படுக்கலை, அழுதுகிட்டே இருந்தான். ஸோ வந்து டவல் விரித்து அதில் படுக்க வச்சுருந்தோம். ரொம்பவும் இருட்டாக இருந்துச்சு. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேங்க. நான் தூங்கவே இல்லை. டைம் பார்த்திங்களா 12:06 ஆச்சு இப்போது. அதுக்கு பின்னே குட்டி பையன் பண்ணுற சேட்டையை பாருங்கள், என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ஒரே சிரிப்பு தான் என்னோடய முகத்தில், எங்கள் ஊருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோக்கு கால் பண்ணோம், வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். கூலிங்காக இருந்துச்சுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தான். ஸோ வந்து கால் பண்ணியிருந்தோம். உண்மை எங்களுக்காக நேரமாகவே வந்துட்டாங்க அவங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோடய
என்னோடய அம்மா என்னை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. அதுக்கு பின்ன எங்கள் நாய்க்குட்டி ரெண்டுமே வந்து என்னை மறக்கவே இல்லைங்க. 1.5 வருஷம் ஆச்சு, இருந்தாலுமே என் மேலே எவ்வளோ பாசம் பாருங்கள். ரெண்டும் வந்துட்டு விடவே இல்லைங்க. அதுக்கு பின்ன என் தங்கச்சி எல்லாமே எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கு பின்ன என் அம்மா வந்து ஆராத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா குட்டி பையன் பிறந்து ஃபஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு வரேன் இல்லையா, ஸோ அதனால் வந்து எனக்கும் மாமாவுக்கு பின்ன வந்து என்னோடய குழந்தைக்கு எல்லாத்துக்கும் 3 பேர்த்துக்குமே ஆராத்தி எடுத்தாங்க. உண்மையாக சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பின்ன. அதுக்கு பின்ன என்னோடய அம்மாவுக்குமே ரொம்ப ஹாப்பி. குட்டி பையனத்துக்கு வச்சுருந்தாங்க. எப்பயும் அம்மா வீடு தாங்க, செம்ம ஹாப்பி. அதுக்கு பின்ன மாமா டைமே வந்து நாய்க்குட்டி போய் கொஞ்சிட்டு இருந்துச்சு. மேசியா அதுக்கு பின்ன விடிஞ்சிருச்சுங்க. ஹாய் ஹாய் பூச்சாண்டி. அம்மா வந்து வேலை இருக்கா, அம்மா நீ வேலைக்கு போகிறாங்க. இப்போ வந்து குட்டி பையனை படுக்க வச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கு பின்ன நான் என் தங்கச்சி குட்டி பையன் எல்லாருமே வந்துட்டு படுத்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். போர் அடிக்கிறதுக்கு என்ன, உட்காந்துருக்கேன் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துட்டு. ஊரில் இருக்கும்போது உழைப்பும் உண்மை உயர்வு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.